நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தலைவர், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், வருங்கால நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி அவர்களுக்காக நம்மளுடைய பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய சார்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியில் நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் 3 சட்டமன்ற தொகுதியும் மொத்தமாக அவர் சார்பாக 6 சட்டமன்ற தொகுதியில், அவருக்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலும், நான் என்னுடைய சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் 6 சட்டமன்ற தொகுதியிலும், நான் போடிநாயக்கனூர் மற்றும் ஆண்டுபட்டி சட்டமன்ற தொகுதியிலும் இன்னைக்கு விருப்ப மனுவை நம்மளுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆசியோடும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய பேர ஆசியோடன் இன்னைக்கு விருப்ப மனு அளித்திருக்கிறோம். மாண்புமிகு தளபதி அவர்கள் இணைப்பு விழா திருமங்கலத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பது எனக்கு போடிநாயக்கனூர் சிறப்பாக இருக்கின்றது. மிக எழுச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் அமோக ஆதரவளித்து மீண்டும் நம்முடைய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் என்பது உறுதி. இடைத்தேர்தல் தோல்வி முன்வச்சு பேசக்கூடிய விமர்சனங்கள் அதெல்லாம் பல கதைகள்.